தேர்ஸ்டே வந்துட்டாவே அப்படியே பக்திமயமா மாறிருவேன். காலையிலேருந்தே வீடு டஸ்டிங், மாப்பிங் நெறைய வேலை இருக்கும். காலையிலேருந்தே எப்ப வேணா மழை வர மாரி தான் இருந்தது. மதியத்துக்கு மேல ஆரம்பிச்ச மழை நைட் வரைக்குமே விட்டு விட்டு கன்டினியூஸா பேஞ்சுட்டே தான் இருந்தது. மதியம் லஞ்ச் முடிக்கிற வரைக்குமே வேலை இருந்தது. பாப்பாவ கூட்டிட்டு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு அவள தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மாவு காலி ஆயிட்டனால என்ன பண்றதுன்னு தெரியல. சரி கம்பு வாங்கி வச்சது அப்படியே இருக்கு. கம்பு தோசைக்கு அரைக்கலான்ட்டு கம்பு மாவுக்கு ஊற போட்டு வச்சுட்டேன். நைட் போல அரைச்சுக்கலான்ட்டு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த கண் திஷ்டி பத்திலாம் சொல்லுவாங்க. அத பத்திலாம் சுத்தமா எனக்கு நம்பிக்கையே இல்ல. இப்ப தான் ரீசென்ட்டா நல்லாவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் பக்தி மயமாயிருச்சு. நெறைய பேர் சொல்லி கேட்டுருக்கேன். நம்ம சந்தோஷமா இருக்கப்ப சாமிய பத்தி சுத்தமா நெனைக்க மாட்டோம். ஏதோ கஷ்டம் வந்தா மட்டும் தான் சாமி கிட்ட போய் நிப்போம். அதுதான் இப்ப ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்ச மாரி குட்டியா ஒரு பூஜை பண்ணிட்டு, டின்னருக்கு சிம்பிளாவே பண்ட்டேன். காலையிலேருந்து நெறைய வேல இருந்தது. ரைஸும், கேபேஜ் குருமாவும் வச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு.